Hi friends, நான் உங்க ஜுபைதா zacs kitchen-ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, நாம இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான 10 கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸோட இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு நான் காமிச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியான ரேட்டும் கூட, அதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கிச்சனுக்கு டெய்லி தேவைப்படுற நம்மளுடைய கிச்சனை கூட ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஆனால் ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நல்ல சூப்பராக ஒர்க் ஆகிற ப்ராடக்ட்ஸும் இருக்குது, ரொம்ப மொக்க போடுற ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ இதில் நான் என்னுடைய ஜென்யூனான ரிவ்யூவை எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அது மொக்க போட்டிருக்கா இல்லையா, இல்லை உண்மையாகவே நல்லா ஒர்க் ஆகுதா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காசு அது உண்மையாகவே வர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்கனைசர். இந்த மல்டி ஆர்கனைசர் நான் கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த ஆர்கனைசர் நீங்கள் கிச்சனுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் வார்ட்ரோப்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் குட்டி குட்டி நம்ம குழந்தைங்களுடைய அண்டர்வேர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். கீழே டைஸு அந்த மாதிரிலாம் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன். இது எப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரூலாம் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்ல நம்ம கிச்சனுக்குள்ள நம்ம கிச்சனுடைய ரேக்ஸ்ல நம்ம சொருகிடலாம். இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்மளுடைய அந்த கிச்சன் கேபினெட் ஸ்கிராச் ஆகாம நல்ல ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இதுல ரொம்ப ஹைட்டான பொருள்லாம் வைக்க முடியாது, குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் வச்சுக்கலாம். கீழேயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீ குடிக்கிற கப்ஸ், காஃபி மக்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு டிஷ்யூ ரோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதையும் போட்டு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது என்னோட சைட்ல இருந்து ரொம்பவே ஒரு வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதோட பிரைஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துக்கோங்க. இது வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி நம்மளுடைய மசாலா ரேக் எங்கே இருக்கோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஆணிலாம் அடிக்கணும் தேவையில்லை, அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். நல்லா ஸ்டெடியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசர்ஸு, கப்பு இந்த மாதிரிலாம் அடுக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மசாலா டப்பா, சின்ன மசாலா டப்பாஸில் தான் இது வைக்க முடியும், ரொம்ப பெருசு வைக்க முடியாது. ஸோ சின்ன மசாலா டப்பாஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மேலே மசாலா டப்பா வைக்கிறீங்கன்னா அந்த கீழே 2 இது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கப்ஸ் போட்டு வச்சுக்கலாம். பார்க்க போகிறது பல்சஸ் ஜார் பார்க்க போகிறோம். இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து பார்க்க போறது பல்சஸ் ஜார் பார்க்க போறோம். இது செட் ஆஃப் 4. இதோடைய பிரைஸ் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். இது வாங்குறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோடைய பிளஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதை நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி கிச்சன்ல நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது நல்லது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு 3 டிவைடர் கொடுத்துருப்பாங்க. 3வது நம்ம ஒரு டிவைடர் கொடுத்துருப்பாங்க. நம்ம பொருட்கள் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா கீழ் போர்ஷன் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிரிப்பாவே இருக்கு. ஸோ கீழெல்லாம் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகாது, ஏன்னா அது அப்படியே க்ளோஸ் ஆயிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்னோட ஒன்று கலக்காது, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதோடைய மூடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். இதோட மூடி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லிட் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி லிட்டை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு உள்ள ஒரு லிட்டு கொடுக்குறாங்க. இந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இதுக்கு மேல ஒரு லிட், ஏர்டைட் லிட் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் உள்ள போடுற பொருள் நல்லா உங்களுக்கு ஏர் டைட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்ம இது 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ப்ராடக்டை வெளியில எடுக்கும் போது, இப்போ நம்ம அரிசியோ பருப்போ வெளியில எடுக்கணும் அப்படின்னா இந்த கேப்பை கரெக்டா நம்மளுக்கு எந்த பொருளை எடுக்கணுமோ அந்த பக்கம் நம்ம அதை மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொட்டணும் அப்படின்னா கரெக்டா அது மட்டும் வெளில வந்துடும். மற்ற 2 பொருளும் உங்களுக்கு
வெளியில் கொட்டாது. இப்போ இந்த மூணுத்துலேயுமே வந்து நான் உளுந்து இந்த மாதிரி பருப்பெல்லாம் கொட்டிட்டு இதை வந்து மூடி வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து நான் திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் வந்து உளுந்து பக்கம் வந்து கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக உளுந்து மட்டும் வந்து விழுகுது, மற்ற பொருள்லாம் வந்து மிக்ஸ் ஆகலை. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த செட் ஆஃப் 4ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு ஒரு கலர்ல இருக்கு மூடி. ஸோ எனக்கு இது வந்து சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இப்ப நம்ம ஒரு செட்டா வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னா ஒரே கலரா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஸோ இது ஆரஞ்சு, இது ஆரஞ்சு, அப்புறம் இது லைட் கிரீன், இது வந்து டார்க் கிரீன், இந்த மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு இது வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. ஒரே கலரா கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வீட்டுல வைக்கும் போது அழகா தெரியும் அப்படின்றது என்னுடைய ஃபீல் ஆச்சு. பட் என்னுடைய மைனஸ் இந்த கலர்ல வச்சு மட்டும்தான். மற்றபடி இதோட குவாலிட்டியா இருக்கட்டும், இதோட இந்த மூடியோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் உள்ள வந்து இந்த செப்பரேட்டர் கொடுத்துருக்காங்க, அதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த டைசரை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து 14-in-1 குவிக் டைசர் இதோடைய பேர் வந்து. இப்போ இது வந்து ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். இதோட பாக்ஸிங் வந்து இப்படிதான் இருக்கு. இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கும். இது வந்து மேல லிட்டு, அதோடைய 2 பிளேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடுறேன். தனியா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீலர் அண்ட் கிரேட்டர் 2 சேர்ந்த மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. இது வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது நம்ம என்னென்னலாம் வெட்டுறோம், ஸ்லைஸ் பண்றோமோ எல்லாமே இந்த இடத்துல கலெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ இதை வந்து இந்த பாக்ஸ்குள்ள என்னென்ன பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த பாக்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேட்ஸ் இருக்கு. ஐ திங்க் இந்த 14 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால அதுக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளேட்ஸ்ல வந்து என்னென்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைஸ் பண்றதுக்கு, கியூப்ஸா கட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பெரிய கியூப்ஸா கட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். 4 பெருசா வந்து வேணும் அப்படின்னா. இது வந்து கிரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம கிரேட் பண்ணும்போது உருளைக்கிழங்கோ இல்ல முட்டைக்கோசோ எதை கிரேட் பண்றோமோ அதை வச்சு நம்ம கையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கார்டு மாதிரி அதுல இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது ஸ்லைசர். ஸ்லைஸ் பண்றதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸ்லைசிங்லேயே வந்து 2 பிளேட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து தின்னா ஸ்லைஸ் பண்றதுக்கு, ஒன்னு வந்து திக்கா ஸ்லைஸ் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிளேட்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து கிரேட்டிங்க்கு தான். தனித்தனியாக பிளேட்ஸா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம வீட்டில் கிரேட்டிங்க்கு ஒரு ஸ்லாப் வச்சிருப்போம்ல, அதே கான்செப்ட் தான். பெரியசா கிரேட் பண்றதுக்கு, சின்னதா கிரேட் பண்றதுக்கு, அதுக்கு சின்னதா கிரேட் பண்றதுக்கு, அவ்வளவுதான். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட்ல போய் லைட்டா அந்த மாதிரி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயத்தை எப்படி நறுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஏன்னா டெய்லி நம்மளுக்கு வெங்காயம் தான் தேவைப்படும். இப்போ நான் வந்து 2ஆ கட் பண்ண ஒரு வெங்காயத்தை இங்கே வச்சிருக்கேன். வச்சுட்டு இப்போ இதை நான் வந்து ஜஸ்ட் இப்படி பிரஸ் பண்றேன். Push to clean. இவ்வளோ கஷ்டமா இருக்கு பண்றது. இப்படி சவுண்டு கேட்கணும். கேட்டுச்சா சவுண்டு? இப்படி சவுண்டு கேட்கணும். அப்பதான் வந்து அது போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து இதை எப்படி டைஸ் பண்ணிருக்குன்னு காட்டுறேன். நல்லாவே சாப் பண்ணிருக்கு. ஆனா நல்லாவே ப்ரெஷர் போடணும். நம்ம ஈஸியாலாம் அதை கட் பண்ணி முடிக்க முடியாது. திருப்பி போட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு இங்க இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்கிறேன். லைட்டா இப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கிரிப்பா நின்றுக்கிறோம். நின்றதுக்கு அப்புறம் இதை வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பிரஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து உள்ள போயிடும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் பண்ணணும்னா இது பர்ஃபெக்டா. இந்த ப்ராடக்டை தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இது ரொம்ப நல்லாவே இல்லை கொஞ்சம் கூட. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பிளேட்ஸு, இவ்வளோ அட்டாச்மெண்ட்ஸு, இதை எங்கே தூக்கி வைக்கிறது, இது எதுவுமே தெரியலை. அது போக இதை அமுக்கி எடுக்கிற வேலைக்கு நம்ம வந்து 10 வெங்காயம் கட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்.
அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த எக் செப்பரேட்டர் தான் பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எக் செப்பரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பின்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிரிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எந்த இதுல வைக்கிறோமோ அதை நல்லா பிடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுல முட்டையை உடைச்சு ஊத்தணும்னா மஞ்சக்கரு வந்து இது உள்ள நின்றும், வெள்ளைக்கரு வந்து இது மூலியமா வெளியில வந்து நம்ம கிண்ணத்துல வந்து விழுந்துடும். ஸோ இதுவுமே வந்து நல்லா தான் இருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. நான் இன்னும் இதை யூஸ் பண்ணி பார்க்கல. இது இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஸோ எவ்வளவு பெரிய முட்டை போட்டா வடியாம வருதா, கரெக்டா எக் யோக் வந்து செப்பரேட் ஆகுதா அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஹேண்ட் பிளெண்டர் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல், எந்த ஒரு எலக்ட்ரிக்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்பவே வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம வந்து பருப்பு மத்தெல்லாம் வச்சிருப்போம்ல அந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா இது இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கலாம், ரொம்ப ஈஸியாவே இருக்கு. இதோட ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா இருக்கு. லைட்டா அப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா அப்படி சுத்தி வந்துருது. நம்ம பருப்பு அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்சினோ காஃபி அதெல்லாம் வந்து நிறைய பேர் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னு கேட்டுட்டீங்க. அதுக்கெல்லாம் கூட இது யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட். அடுத்து வந்து நம்ம கிச்சனுக்கு இந்த சாப்பர், பிஜியனோட சாப்பர் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து கிரீன் கலர் ஒரு ஆப்ஷன் இருந்தது, பட் எனக்கு கிரே அண்ட் மெரூன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து மல்டி பர்பஸ் ஜார்ன்னு நான் சொல்லுவேன். இதுல வந்து ஆனியன்ஸ் மட்டும் இல்ல, கேப்சிகம், மிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு கேபேஜ் எல்லாமே வந்து தக்காளி எல்லாத்தையுமே சாப் பண்ணிக்கலாம். ஆம்லெட் ரெடி பண்ணி அப்படியே நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான குட்டி காம்பாக்டான ஒரு ப்ராடக்ட் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி செப்பரேட் வீடியோவா இதோடைய பிளஸ் அண்ட் மைனஸஸ், அதுக்கப்புறம் இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பொருள் எல்லாம் வந்துட்டு நம்மளால சாப் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாவே நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இது நான் தனி வீடியோவாவே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதோடைய வந்து ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது ஓபன் பண்றோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு மூடி, நல்ல வெயிட்டா இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு நாப் மாதிரி ஹூக் மாதிரி இருக்கு. அதுதான் கரெக்டா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணோம்னா இது வந்து க்ளோஸ் ஆயிடும். இது வந்து எடுத்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பிளேடு. இதுல மொத்தம் 3 பிளேட்ஸ் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கான பிளேட்ஸ்னே சொல்லலாம். ஆடெல்லாம் இல்ல, நல்ல ஷார்ப்பா இருக்கு. பார்த்து கை வைக்கணும். இப்ப நான் கை வைக்கும் போதே கட் ஆகுற மாதிரி தான் இருக்கு, அந்த அளவுக்கு ஷார்ப்பான பிளேட்ஸ். அது போக இந்த பவுல் வந்து நல்ல ஒரு கிளாஸியான பவுல். பட் எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, யூஸ்வலா இந்த மாதிரி கிளாஸியான பவுல்ஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டல் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகுதா இல்லையா அப்படின்றது நான் உங்களுக்கு அந்த செப்பரேட்டான தனி வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வாங்குறதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம பார்க்க போறது வந்து இந்த சிலிகான் ஷீட் பார்க்க போறோம். இந்த சிலிகான் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மெயினா வந்து ரோட்டி மேக்கிங்காக வந்து கொடுத்திருக்காங்க. சிலிகான் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா சப்பாத்தி நம்ம திரட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க பேக் பண்றீங்க, ஏதாவது பீட்சாக்கான டோ வந்து நீங்க வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான எக்ஸாக்டான ரவுண்ட் சைஸ் வேணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை இன்ச் உங்களுடைய பேன் வந்து பேக் பண்ணும்போது உங்களுடைய பேன் வந்து எத்தனை இன்ச்சுக்கு இருக்கு, எத்தனை சென்டிமீட்டருக்கு இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இதுல வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது 2-in-1 ஷீட்டு. ஸோ இது வந்து நம்ம இங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து நீங்க இந்த ஷீட்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து சிலிகான் ஷீட் அப்படின்றதுனால நம்ம பிஸ்கெட்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது கூட நம்மளுடைய பேக்கிங் ட்ரேக்கு மேல அதை போட்டு வந்து நம்ம பேக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து மல்டி பர்பஸ். அது போக வந்து நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு யூஸ்வலா திரட்டுவோம், அது வந்து ரொம்பவே ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். இது வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. இதை வந்து ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாவே இப்படி நாளா மடிச்சு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து அழகா எடுத்து வச்சிடலாம். இது வாஷபிள் கூட. வாஷ் பண்ணும்போது ரொம்ப நல்லா கிளீன் ஆயிடுது. லைட்டா உதறிட்டோம் அப்படின்னா அதுல தண்ணி எல்லாம் போயிடுது, தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வாங்குறதுக்கான லிங்க், இதோட ரேட் வந்து ஸ்கிரீன்ல இப்ப டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு.
ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். கரண்டி, சிசர்ஸ் அதெல்லாம் இதில் நம்மளை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப நம்மளுடைய மசாலா ஜாமான்லாம் வைப்போல அந்த இடத்துல அழகாக வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம தொங்க போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. இதில் வந்து மொத்தம் 5 இது கொடுத்துருக்காங்க, 5 கொண்டி கொடுத்துருக்காங்க, கொக்கி கொடுத்துருக்காங்க, 5 கொக்கி கொடுத்துருக்காங்க. அது போக இது நல்லாவே கனமா இருக்கு. இதையும் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணணும்னு தேவையில்லை, எங்கனாலும் நம்ம வந்து மாட்டி வச்சுட்டு எடுத்து வந்து வேற இடத்துக்கு மாத்திக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த இடத்துக்கு வேணுமோ மாத்தி எடுத்துக்கலாம். அதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளான இருக்கும். ஆனா நல்லாவே வெயிட்டும் தாங்குது. இது வந்து டக்குன்னு விழுகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்மளுடைய கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. பார்க்க போறது வந்து இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து உங்களுக்கு கரண்டி தான், ஆனா கொஞ்சம் டிசைனர் கரண்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து எண்ணெய்லாம் வந்து வடிகிறதுக்கு ஒரு ஜல்லடை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கிரிப்பா இருக்கும், இப்படி பிடிச்சு தூக்கலாம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய பேன்ல இருந்து இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சு நல்லா அமுக்கி அதோடைய எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதிரசம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதை. அதே மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது இந்த பெரிய பெரிய கால் பீஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து நம்மளுடைய பொருளை தூக்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. இதுல நல்ல ஒரு பிளெக்சிபிலிட்டியும் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அமுக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. நம்ம அழகா இந்த மாதிரி ஒரு 3 ஃபிங்கரை வச்சே நம்ம அழகா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்ல பை தான். அடுத்து பார்க்க போற ப்ராடக்ட் வந்து இந்த ஹெர்ப் சிசர் தான். இது வந்து எனக்கு ரொம்ப நாளாவே வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மொத்தமா இதுல 4 சிசர்ஸ் இருக்கு. ஸோ ஒரே டயத்துல டக்கு 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 டக்குன்னு இதை கட் பண்ணிடலாம். நான் வந்து இதை மெயினா பீன்ஸ் கட் பண்றதுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பீன்ஸ் கட் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதோடைய இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து மல்லித்தலை, அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தாள், இந்த மாதிரி விஷயங்கள் கட் பண்றதுக்கு தான் வந்து இதை டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இது பீன்ஸுமே ரொம்பவே நல்லா கட் பண்ணுது, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். பொரியல் எல்லாம் செய்யும் போது இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க நார்மலா வந்து நீங்க வெங்காயத்தாள்லாம் நம்ம கட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுவுமே வந்து வாஷ் பண்ணிட்டு இதுல வச்சு டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணி எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான். இதோடைய வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க. அதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்மும் கிடையாது. அதே மாதிரி துரு பிடிக்காது. இதோடைய இந்த கிரிப்பர் வந்து பாத்தீங்கன்னா சிசரோட கிரிப்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம கையை வந்து நம்மளுடைய விரலை வந்து அழுத்த மாட்டேங்குது, நல்ல ஒரு குஷனிங் எஃபெக்ட் இருக்கு. ஸோ நம்ம கட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பெயினா இல்லாம நல்லாவே இருக்கும். இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே எதுவுமே வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஷீட் மாதிரி. இது வந்து ரீயூசபிள் ஷீட்டு. நான் வந்து நம்ம கிளாஸ் டாப் வச்சுருக்கோம், சரி வாங்கி போடலாம் அப்படின்ற இன்டென்ஷனில் வாங்கினேன். ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து போடும் போது தான் தெரிஞ்சுது இது வந்து நார்மல் ஸ்டவ்லெலாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஹாப், அதாவது நம்ம இதுலலாம் இருக்கும்ல, நம்ம கிரானைட்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி வைப்போம்ல, அந்த மாதிரியான ஸ்டவ்ஸில் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது நார்மல் ஸ்டவ்வில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இதை அமேசானில் பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது சைட்டில் பார்க்குறீங்க, உங்களுடைய ஸ்டவ் நார்மல் ஸ்டவ்வுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஸோ அதனால் இது வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹாப் அந்த மாதிரியான ஸ்டவ்ஸ்க்கு தான் அது யூஸ் முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட் ரிவ்யூஸும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.